ரூ. 15,000க்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான தான். ரூ. 15,000க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும், கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நாம ரூ. 15,000க்கு இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமிங் பெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் இருக்க மாதிரி, கேமரா, டிஸ்பிளே, பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டிங் கேமிங் மொபைலை பார்க்கலாம். ஸோ ரூ. 15,000க்கு ஒரு தரமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிக்கோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்க்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z7s தான். இந்த மொபைலில் நமக்கு 90 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 64+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. அண்ட் 5G பேண்ட்ஸுமே நமக்கு 6 to 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி இருக்குது அண்ட் 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இங்கே இல்லை. 6GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் இன் அண்ட் அரௌண்ட் 16Kக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு 15Kக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேவை நம்ம ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க போகுது அண்ட் பேட்டரி சார்ஜிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. பேட்டரி ஒரு 500 mAh எக்ஸ்ட்ரா கொடுத்து 5000 mAh கொடுத்துருந்தா பெரிய குறையாக இருந்திருக்காது. பட் ஸ்டில் இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரி பேக்கப் எக்ஸ்ட்ரா நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஓகேன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு HD+ கொஞ்சம் கம்மி தான். பட் 120 Hz இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 1080p வீடியோ 30fps வரைக்கும் நம்மளால் வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால். அண்ட் Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராசஸரோட. அண்ட் அதுக்கப்புறமா 15,000 இப்போதைக்கு 11,000 வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனை கொடுத்து 11,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம பட்ஜெட்டோட 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G34 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம் அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி இதனோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 60 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.43 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 64+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். எங்கள் ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. Dimensity 6020 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பேட்டரி சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. ஓகே, 15,000 வரும்போது இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமரா,
பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்கல. அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக அந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் ரியல்மி சைட்லேருந்து தேடிருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.